நேற்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்தியா வளருவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய பிரகாசமான தேர்தல் அறிக்கை. ஆக்கப்பூர்வமான முறையிலே இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தொழில், கல்வி, விவசாயம், சுகாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பெருமையோடு கூற வேண்டுமென்றால், பெண்களுடைய வளர்ச்சி நாட்டினுடைய வளர்ச்சி என்ற ரீதியில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையிலே வரும் 5 வருடங்களிலே அனைத்து துறைகளிலும் அவர்களுடைய பங்கேற்பை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே தேர்தல் அறிக்கை அமைந்திருக்கிறது. தொழில் வளம், தொழில் வளர்ச்சி என்பது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்கிறது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். பிரதமர் அவர்கள் தமிழர்கள் கலாச்சாரம், பண்பாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர். அதனை தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே பிரதிபலித்திருக்கிறார். மேலும் மிக முக்கியமாக திருக்குறள் பண்பாட்டு மையம் என்பது தமிழுக்கு மேலும் கிடைக்கின்ற பெருமை, அந்தஸ்தாக இருக்கிறது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஐயா, அந்த கச்சத்தீவு விவகாரத்தில் 10 வருஷமாக பாஜக இருந்தது, செய்யணுங்கன்னு எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. ஏன் கச்சத்தீவு பிரச்சனை என்பது நம்முடைய மீனவர்களுக்கு மிக முக்கியமான பிரச்சனை. இந்த கச்சத்தீவை தாரை வார்த்தது ஒரு வரலாற்று மிக்க தவறான செயல்பாடு. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோதுதான் இந்த நிலை ஏற்பட்டது. அன்றைக்கு திமுக காங்கிரஸ் கட்சியினுடைய முடிவுக்கு உடந்தையாக இருந்ததே தவிர மீனவர்களுக்காக அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இன்றைக்கு அவர்கள் வாக்கு வங்கிக்காக காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து நீலி கண்ணீர் வடிக்க நினைக்கிறார்கள். உண்மை நிலை இப்படி இருக்கும்போது மீனவர் சமுதாயத்திற்கு காங்கிரஸ் திமுக இழைத்த அநீதியை அவர்கள் ஒரு காலும் மறக்க மாட்டார்கள், மன்னிக்க மாட்டார்கள். தற்போது இந்த பிரச்சனை இரு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனை. இதனை மிக முக்கிய பிரச்சனையாக கருதி இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென்றால் படிப்படியாக சுமூகமான நிலையிலே பேச்சுவார்த்தை நடத்தி ஆக்கப்பூர்வமான முறையில்தான் இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்த முடியும். குறிப்பாக நம்முடைய மீனவர்கள், இலங்கை மீனவர்களிடையே நட்புறவு எப்பொழுதும் தொடர வேண்டும். இரு நாடுகளுடைய நட்புறவு உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இத்தகைய முக்கியமான சூழலை மனதிலே வைத்து படிப்படியாக தேசிய ஜனநாயக கூட்டணி வரும் நாட்களிலே மீனவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையிலே கச்சத்தீவு பிரச்சனையை அணுகும் என்பதிலே மக்களுக்கும் மீனவர்களுக்கும் நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது. இந்த 4000 கோடி இவர் நாகேந்திரன் 4000 கோடி கொடுத்துருக்காங்க. அது சம்பந்தமாக சம்பளம் அனுப்பியிருக்காங்க. எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் தமிழக அரசு பாஜகவின் மீது தேர்தல் நேரத்தில் கலங்கம் விளைவிக்க வேண்டும் என்பதற்காக திருநெல்வேலியினுடைய வெற்றி வேட்பாளர், சட்டமன்றத்தினுடைய பாஜக தலைவர் மீது குற்றம் சாட்ட நினைக்கிறது. காவல்துறையை வைத்து அழுத்தம் கொடுக்க நினைக்கிறது. வாக்காளர்கள் திமுகவினுடைய அதிகார பலத்தை வைத்து தேர்தல் நடத்துவதை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார்கள். வாக்கு வங்கி அரசியலுக்கு அவர்கள் செய்யக்கூடிய தவறான காரியங்கள் எடுபடாது.